எல்லாம் போனா வா 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 யாரோ ஒரு புண்ணு வந்துக்குது வா என்ன வந்துக்குதா புண்ணு 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 பொண்ணு ஏய் ஓடுற மட்டோ ஓடுற மட்டோ ஆடிங்க அம்மா ஏய் மாமா ஏய் கடிக்க மாட்டே மட்டா நான் கடிக்கற அம்மா உன்னை நான் கடிக்க மாட்டேன் வீட்டுக்கு வந்துறியா நான் உங்க மேல நிக்கிறேன் உன்னை நான் கடிக்க மாட்டேன் வீட்டுக்கு ஏய் ஓய் ஏய் ஜாதிர பட பட காட்சில மட்டலாம் பட பட காட்சி எப்படி பட காட்சி ஏய் ஊர் நாட்டு மாஸ்திரி ஏய் அம்மா நாட்டு மாஸ்திரி கிடையாது ஊருக்கு பெரிய மனுஷன் இந்த ஊருக்கு இவதான் மேத்கூதி 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 ஊர் நாட்டு மாஸ்திரி மாஸ்திரி ஏய் நீ 10 பேர்ட்ட புடிச்சு பாக்குது ஏய் 10 பேர்ட்ட புடிச்சு பாக்குதுற மட்டா நீ 10 பேர்ட்ட புடிச்சு பாக்குது ஓ அப்ப வேற புடிச்சு ரை ஓ வேற கொட்றாய் ஓ வேற புடிச்சு ரை ஓ வேற கொட்றாய் ஓ அது இருக்கிற வார்த்தை இருக்குமா எப்படின்னா 10 பேர் ஆயிட்டு புடிச்சு பேசுறான் பெரிய மனுஷன் இந்த இந்திரா நகரத்துல ஒரு நான் ஒரு பெரிய மனுஷன் ஊம்றப்போ ஊமர்கிட்ட நான் ஓ என்ன சொல்லுவேன் ஊம்ற மட்டோ ஏய் சவுண்ட் ஊம்ற சாங் ஓ உம்முன்னு சொல்லுமா ஏய் கொரபா சர்வசர மட்டோ korba sarvasa adama korba sarvasa korba sarvasa mast mast na masri basra na masri basa na masri basa அதுதான் வந்து நானா சே கப்பு கர்ம எனக்கு கை வச்சு நோண்டி வேற எல்லாரும் எத்தனை பேர் கூத்து பாக்குறாங்க ஏய் நம்ம தான் சீன பேர் புடிச்சு ஏய் கொட்ட மேலுக்கு ஏறிக்கும் நச்சா அந்த கொட்ட மேலுக்கு ஏறணும் ஆனா நீ அடிக்கிறதும் சொல்லு யார் என்ன கர எதுக்கு வந்து ஏய் நமது யார் கார்த்திகேந்திர கார்த்தி யார் கார்த்திகேந்திரா
யாரு கார்த்திக் இதுல கார்த்திகா ஓ இங்க வா பிவா பிவா ஏழு பொட்டக்காட் 7 மொக்கார்த்தி ஆமா எப்படி 7 பொட்டக்காட் ஒரு மொக்கார்த்தி ఇది అది మరి పోయాసి ஆமா అది ఇది మరి పోయాసి దీని దాంత పెట్టింది దాంత దీంత పెట్టింది ఇది అదరి పోడ్చి అంటే దీని పోడ్చి అది ఎవరు ఆ చాలా మరి పోడ్చి అది ఎవరు తెలీదా గాట్ చేసేదా ఆ చాలా మరి పోడ్చి ఓ అద ఆర్తగా అంత ఆరగా గాట్ అంగ ఇరాదు మట్టి ఓత్రికిది ఓత్లే ఓతిలే వైట్నే నికిండ్రది ఏయ్ ఇది కోర భాష రబట్టు అద్ద హర భాష ఆ హూబు ఉమ్మ உம்மா ஆமா ஆ மெலிம எப்படி தெரியுமா அதே மக பாவி துரியா ராஜே நண்டு பிடிக்கிறா உத்த நான் குடிக்க மாட்டேன் கும்பிடற மட்டும் என்னது அடிங்கம்மா ஏய் அடிங்கம்மா ஏய் அது தெரியல அப்படி போய்ட்டு தெரியல மாமா கல்லுன்னு தான் நினைச்சேன் ஏய் நமது படா வியாபாரம் என்னது மார்க்கெட் வியாபாரம் என்ன வியாபாரம் வேற நமது மார்க்கெட் வியாபாரம் பட்டா அது எப்படிமா மார்க்கெட் ஓ எப்படி மாறு முடிய ఒక మూట సింత గింజలి ஆமா செத்த கிஞ்சிலோ ஒரு மூட்டை புளியங்கட்ட ஓ வா என்னவா நான் கூத்து நாட்டமா நீங்க பேசினே இருக்கீங்களா ஜீரா கம்மா ஏஸ்டர் மன வந்துச்சா ஏய் ஏய் ஓ நமது ఒక మూట సింత గింజలి ஆ ஒரு மூட்டை புளியங்கட்ட இங்க வா ஓ புளியாங்கொட்டன்னா எவ்வளவு பெருசா இருக்கும் செத்த கிஞ்சில நான் தாட்னா பாரு அப்படியே நீ தொட்டு பாரு நீ கொட்டை நீ தொட்டு வர்றா கொட்டை தொட்டு வர்றா மட்டும் கொட்டை 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 மேல தேரு கொட்டை மேல் கேரும் அவருக்கு இல்ல ஆபரேஷன் பண்ணிட்டுறாங்க அவர் தான் வந்து கையை வச்சு பார்த்துன்னு இருந்தாரு வர ஆபரேஷன் அது இதுக்கு மார்க்கெட் ஏய் சொல்லுடா எனக்கு இங்க வா என்ன ஆபரேஷன் எனக்குமா ஐயோ அப்படினாடா என்னது என்ன ஆபரேஷன் என்ன ஆபரேஷன் எனக்கு ஆபரேஷன் என்ன ஆபரேஷன் கால் ஆபரேஷன் வர ஆபரேஷன் இருக்குமாடா வேற ஆபரேஷன் கம்னாட்டி ஏய் ஓ ஒரு போ பொம்பளை கூட பார்க்க மாட்டேன் தூக்கி போட்டா அப்படியே அப்படியே நம்ம அடிப்படி நம்ம அடிப்ப முந்தில அடிக்க மாட்டேன் எந்த அம்போன்னு விட்டு வந்துக்கிறேன் வீட்டுல நம்ம சாமியார் வருஷம் காசமாச்சு டைஸ்ல கசம் ஆகாது நான் ரெடி அது இதுக்கு மார்படி வித்தின் செகண்ட்ல இது அதுக்கு மார்படி ஆ ஒரு மூட்டை நெல்லி ஒரு மூட்டை நெல்லு ஒரு மூட்டை ஒட்லி அது இதுக்கு மார்படி இது அதுக்கு மார்படி దాని దీనికి వేసింది
தானே தீ தேசிய நீ ஒரு பொம்பளையா இல்லன்னு எதுனா நெல்லுன்னு வேற ராகின்னு வேறயா நெல்லு வந்து இந்த நாட்டில் நெல்லு ஒன்று வந்து ஜீவல இருக்கும் பாருங்க ரெண்டு ஒண்ணு நாடி கபு டேய் அது வாயில புழுக்குது உன் வாயில உப்பு இருக்குது அது வாயில புழுக்குது அத்தனை என்ன வேலை என்னது வேலை தானா மறுபடியும் வேலை ஒரு மூட்டை ராகிலி ஒரு மூணு நாகுது எப்படின்னா ஒரு மூட்டை ராகிலி ஒரு மூட்டை கேவரி என்னடா இது எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகுது ராகுல் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் கேவரு வந்து தும்மட்டு வந்து இருக்கும் ரெண்டு ஒண்ணுதான் இது அதுக்கு மாறுபடி ஓ இதுக்கு அதுக்கு மார்பிடி போனதா சரியா பொம்பளை கிட்ட வாய கொடுக்காத சூத்தா பொண்ணு ஆக்குவேன் பொம்பளை கிட்ட சாவாசமே வேண்டாம் அப்புறமா வேணுமா உரப்போ மெருமை எப்படி தெரியுமா எப்படிமா அதே மனமாய் வானம் தாண்டி யார் பேர் சொல்ல வேண்டும் என்றால் பண்டப்பள்ளி மகாஸ்தலம் இன்னும் பண்டப்பள்ளி மகாஸ்தலத்திலே வாசமாக வாழ்ந்து வரக்கூடியவராக விளங்கக்கூடியவர் நம்ம நாடக ரசிகர் பண்டப்பள்ளி நாடகம் ஒண்ணுன்னா ஒண்ணு முள்ளன்னா இல்லன்னா நம்ம விநாயகம் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படித்தவராக விளங்கக்கூடிய விநாயகம் என்று சொல்லக்கூடிய ஐயாவானவர் ஒரு நாள் வேஷம் கூட கட்டி விட்டார் ஆமா ஆடு எப்படி ஆடு பார்க்கலாம் அப்படின்னு நல்ல சிறப்பா அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படித்தவராக விளங்கக்கூடிய விநாயகம் என்று சொல்லக்கூடிய ஐயாவானவர் இந்த குறைச்சியாக நடிக்கும் என்னுடைய ஆர்விய நண்பராக விளங்கக்கூடிய ராணிப்பாக்கம் அரவிந்த் என்று சொல்லக்கூடிய இன்னும் சாப்ட்வேர் இன்ஜினியர் இன்னும் நல்ல படிப்பிலே சிறந்தவன் இந்த நாடகத்திலே கலையிலே சிறந்தவனாக விளங்கக்கூடிய அரவிந்தை வாழ்த்தி ரூபாய் 101 ரூபாய் சன்மானம் அத்தகையவர்களுக்கு ஆண்டவன் அருள் கொண்டு எம்பெருமான் துணை கொண்டு நோய்க்கு வாழும் குறையில்லாத செல்வமாக வாழ்ந்து வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஜெயம் ஜெயம். அதே போன்று கோட்டிக்குட்ட மகாஸ்தலம் இன்னும் கோட்டிக்குட்ட மகாஸ்தலத்திலே வாசமாக வாழ்ந்து வரக்கூடியவராக விளங்கும் என் அருமை தம்பியாக விளங்கக்கூடிய இன்னும் லெக்சரர் நாகராஜ் என்று சொல்லக்கூடிய ஐயாவானவர் இன்னும் லெக்சரர் காலேஜ் லெக்சரர் நாகராஜ் என்று சொல்லக்கூடிய ஐயாவானவர் நம்முடைய அரவிந்தே வாழ்த்து ரூபாய் 51 ரூபாய் சன்மானம் அத்தகைய ஐயாவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். ஜெயம் 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 ஜெயம். உன்னை யார் பேர் சொல்லேன்றா? உன்னை யார் பேர் சொல்லேன்றா? சொல்ல வேண்டா. அழகான தாய்க்கு நாடு. ஜெயம். ஆடும் பாடும் தெய்வீக சபையில் யார் பேர் சொல்ல வேண்டும் என்றால் அதே பண்டப்பள்ளி மகாஸ்தலம்
அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் பறித்தவர். ஆமாமா. இன்னும் விநாயகம் என்று சொல்லக்கூடிய நண்பர் ரசிகர் நம்மை போல ஆமா நாடகம் எந்த வேஷம் மட்டும் போல் ஆமா சொன்னா போல் ஆமா ஆடுறோம். அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் பறித்தவராக விளங்கக்கூடியவர். ஆமாமா. நம்முடைய கம்பெனியை வாய்த்து ரூபாய் 101 ரூபாய் சன்மானம். ஆமா. அத்தகைய ஐயாவுக்கு நன்றி வணக்கம். பேர்மா ஜெயம். ஆமா. ஆடும் பாடும் தெய்வீக சபையில் யார் பேர் சொல்ல வேண்டும் என்றால் இதே கிராமத்திலே வசிக்கக்கூடியவராக விளங்கக்கூடிய சித்ரக்கா என்று சொல்லக்கூடிய அம்மையானவள் இன்னும் சித்ரா. எப்படின்னா மொட்டையா சொன்னா நல்லா இருக்காது. அப்படி சித்ரா என்று சொல்லக்கூடிய தாயாரானவன் நம்முடைய கம்பெனியை வாய்த்து ரூபாய் 101 ரூபாய் சன்மானம். அத்தகைய தாயாருக்கு ஆண்டவன் அருள் கொண்டு எம்பெருமான் துணை கொண்டு நோய்ற்று வாழும் குறையில்லாத செல்வமாக வாழ்ந்து வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஜெயம். சொல்லுங்க தலை போலிச்சு மட்டும் பட்டு பட்டு லிங்க் கட்டிச்சு லபக்கன பிடிச்சி பொலக்கன உச்சி. பாத்தியா இந்த குறை பொண்ணு என்ன சொல்றாரு பாத்தியா? பொண்ணு குறை பொண்ணு என்ன சொல்ற பாத்தியா? தலையில போவிச்சு பட்ட பட்ட ஜெயம். ஆடும் பாடும் தெய்வீக சபையில் யார் பேர் சொல்ல வேண்டும் என்றால் இந்த இந்திரா நகர் காலனியிலே வசிக்கக்கூடிய அண்ணாவாக விளங்கும் இன்னும் வெங்கடேஷ் என்று சொல்லக்கூடிய ஐயாவானவர். வெங்கடேஷ் தானா? வெங்கடேஷ் என்று சொல்லக்கூடிய ஐயாவானவர் நம்முடைய கம்பெனியை வாழ்த்து ரூபாய் 101 ரூபாய் சன்மானம். அத்தகைய ஐயாவுக்கு அன்னவர் செய்யக்கூடிய தொழிலானது மென்மேலும் வர வேண்டும் என்று பகவானாக விளங்கக்கூடிய எம்பெருமானையும் திரௌபதா தேவியும் வேண்டிக் கொள்கின்றோம். ஜெயம் ஜெயம் ஜெயம். அந்த பொண்ணு என்ன சொல்றா பாத்தியா? குறை பொண்ணு தலையில போரிச்சு மார்புல பொச்சிச்சு பட்ட பட்ட லிங்க் கட்டிச்சு. ஆமா உளுக்குள் புடுங்க முடிச்சுன்னு சொல்றான். அது எப்படி தெரியுமா? எப்படி இந்த ஊருக்கு மேட்டுக்குதிங்க 3 பேரு. மேட்டுக்குடி. ஆமா. நாட்டாம 3 பேரு. யாரா தெரியுமா? யாரு? கோன்சாமி, முன்சாமி, கனிசாமி. ஆமா எல்லா சாமியில. ஆமா 3 பேரு. 3 பேரு. அதுல பெருநாட்டாம நான் தான். என் பேரு என்ன தெரியுமா? கோன்சாமி. உன் பேரு கோன்சாமி. ஆமா. இந்த ஊரு திருவிழாக்கு காசு வசூல் பண்ணுவோம் நாங்க. ஆமா பில் போடுவோம். ஆமா காசு வசூல் பண்ணுவோம். ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்ததுன்னா 1 லட்சம் ரூபாய் கமிஷன் அடிப்பேன் நானு. ஆமா எனக்கு ஒரே ஆசை. என்ன ஆசை தெரியுமா? எனக்கு எப்போ ஒரு முறை வேணா கூட கோழி திரட்டலான்னு ஒரு ஆசை. கோழி. ஆமா அந்த கோழி எப்படி தெரியுமா பிடிப்பேன்? இந்த துண்டை எதுக்குன்னு தண்ணிய நஞ்சுக்குன்னு அப்படியே அமைக்கிடுவேன். சத்தமே வராது. ஏன் ஈரம் படுத்தக்க கோழிக்கு எங்கடா வர சத்தம்? சத்தமே வராது. பயந்துடும் பாம்பிட்டு. ஆமா பயந்துடும். நேரா அந்த கோயை எடுத்துக்கின்னு எங்க கரம்புக்கு போனேன். கரம்புக்கு போயிட்டு நானு எங்க முன்சாமி கஞ்சாமி 3 பேர் போனீங்க. 3 பேர் போனோம். டேய் எப்படின்னா நான் கோயை திருட்டுன்னு வந்துக்கிறேன். நம்ம இத்த அறுத்துட்டு நம்ம இப்ப சாப்பிடணும். ஆமா சொன்னேன். நான் வந்து கடாய் எடுத்துன்னு போனேன். முன்சாமி வந்து எண்ணெய் கடுகு எடுத்துன்னு வந்தான். இது கோச்சாமி என்ன பண்ணா தெரியுமா? மிளகா தூள் தக்காளி எடுத்துன்னு வந்தான். மிளகா தூள் தக்காளி எடுத்துன்னு வந்தான். அத நல்லா கறி எல்லாம் எண்ணெயில போட்டு நல்லா வறுத்துட்டேன். மசாலா நல்லா அடிச்சிட்டேன். மசாலா அடிச்சிட்டு ஒரு புறமா தட்டு வச்சிருந்தேன். கரெக்டா எல்லாம் முடிஞ்சிச்சு. மசாலா போடுற நேரத்துல என்னமோ தெரியல யாரோ ஒரு ஆயம் வந்து கக்கா பெயிண்ட் போயிட்டு அந்த இடத்துல. ஆமா அந்த மசாலா
அப்படியே போட்டு முன்சாமி என்ன பண்ணா அந்த கறியில வந்து போட்டு அப்படியே வச்சான். அப்படியே வச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது கறி பாக்கிறதுக்கு. முன்சாமி என்ன பண்ணா நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷா ரொம்ப வாசனை வருதுன்னு ஒரு பீஸ் வந்து விச்சாம் பாரு. கறிய ஒரு டீ எடுத்து சாப்பிட்டான். நல்லா வாசனை கொடுக்குது அந்த கறி. நல்லா வாசனை கொடுக்குது அந்த கறி. எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டேன். தெருவுல போகும்போது யோ அருவு காட்ட முண்டோம், உனக்கு என்ன புத்திக்குதா அருவுக்குதா? என் பொண்டாட்டி என்ன கேக்குறா? என் பொண்டாட்டி என்ன கேக்குறா? யோ காலையில போனவன் சாயந்தரம் வர்றே உன் வயிற்றுக்கு பீய தோன்றியா சோத்த தோன்றியா கேட்டா. ஏய் உனக்கு என்ன அறிவு கிடையாது தேடியா? என் பொண்ணாடி கேக்குறேன். நான் மட்டும் தான் பீய துண்ணேன். நான் சாப்பிட்டேன். மோன்சாமி 3 பேர் சாப்பிட்டோம். பீ துண்ண புத்தி விட்டு போல என்ன கேட்டா பார்த்து என் பொண்டாட்டி அத்தை கேட்டுக்குன்னு இவங்க குறை பொண்ணு என்ன கேக்குறான். வணக்கம் அண்ணா. வணக்கம் கூப்பிடுறோமா அண்ணா. எப்படி என்றால் என்னை பார்த்தால் எப்படி தோன்கிறது? அம்மா உன்னை பார்த்த உடனே ஒரு பெண்ணான போல இருக்கின்றது. உன்னை பார்த்த உடனே குறை பெண்ணை போல தோன்கின்றது. அண்ணா அம்மா உண்மையில குறத்தி அல்ல அண்ணா, குறத்தி அல்ல. உன்னை யாருமா நீ? அது இனி குறத்தி அல்ல, அது இனி குறத்தி அல்ல, அது இனி குறத்தி எப்படி என்றால் அந்த பஞ்ச பாண்டவருக்கு தேவையான வழங்கக்கூடிய பத்தினி திரௌபதி நான் தான். அம்மா அழகத்திரு பாஞ்சாலி எப்படி இருப்பா? அழகா இருப்பா. நீயோ ஒரு குறத்துன்னு சொல்ல நம்ப முடியுமா? சத்தியமா நம்ப. அண்ணா நான் எதற்காக பெறப்பட்ட கோலத்தோடு வந்திருக்கின்றேன் தெரியுமா? எதற்காகமா? அந்த படுபாவியாக துரியோதனன் ஆமா எங்களை சூதி சொக்கட்டா நாடு நகரம் கஜ துரக பதாதிகளை பறித்துக் கொண்டு உப்பு சட்டி வரவோடு பறித்துக் கொண்டான பாவி அண்ணா பாவி. ஆமாமா அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டவருக்கு தேவையாக வழங்கக்கூடிய பத்தினி திரௌபதி என்றும் பாராமல் எங்களை மணிமாமணியில் ஏற்றி வஸ்திரபங்கம் செய்ய முயன்றான். ஆமா அது மட்டும் இல்லாமல் என்னை அண்ணா அம்மா எப்படி என்றால் என்னை வஸ்திரபங்கம் செய்ய முயன்றான். அதினத்திலே கோவிந்தா மாயவா அண்ணா கமலக்கண்ணா கோவிந்தா அண்ணா கார்மேக அண்ணா கமலக்கண்ணா என்று நான் எப்படி துதி செய்தேன் வரதாமா
இந்த வேளை என்னை காத்தரு வேண்டும் கோவிந்தா என்று அண்ணாவனை நான் துதி செய்து ஆமா எனக்கு மாலா துயிலளித்து என்னுடைய மானத்தை காத்தான். அது மட்டும் இல்லாமல் அண்ணா அம்மா ரகலோ 12 வருஷம் வனவாசம் 1 ஆண்டு அக்ஞாதவாசம் கலிக்கும் பொருட்டாய் கானகத்திலே ஓட்டி வைத்தான். கானகத்திலே நாங்கள் கந்த மூலங்களை உண்டு கனிகா சிறைகளை அறிந்து வட்ட பாறை மீது படித்து விரப்பே தலகாணி வைக்காலே பஞ்சமத்தையாக காலம் கழித்து வந்தோம். அப்படி இருக்க இந்த 10 திங்களை இந்த அக்ஞாத வாசத்தை கழிப்பதற்கு இன்னும் 10 திங்கள் இருக்கின்றது. 10 திங்களை எப்படி கழிப்பது என்று ஒன்றுமே புரியவில்லை. ஆகினாலே அண்ணனை துதி செய்தோம். அதற்கு விடை சொன்னார். அன்றும் பகலும் காக்கக்கூடியவர் பகவானாகிய கண்ணன். என்னுடைய அண்ணன் என்ன விட விடையளித்தார் தெரியுமா? அம்மா நீயோ அத்திமா நகரம் சென்று அந்த அஸ்தினாபுரத்து வேந்தனாக வழங்கக்கூடிய துரியோதன சக்கரவர்த்தியாக வழங்கக்கூடிய அவனுடைய மனைவியாக வழங்கக்கூடிய பானுமதிக்கு நீ குறிவுரித்தால் சன்னலை பெற்று வந்தார். 10 திங்களை கழிப்பதற்கு மார்க்கம் ஒன்று தெரிவிக்க அண்ணா நான் எப்படி செல்வது? ஆதியிலே நான் செய்த சபதம் என்ன? சபதத்தோடு நான் எப்படி உருவத்தோடு நான் செல்வது? திரௌபதி உருவத்தோடு நான் எப்படி செல்வது என்று கேட்க அம்மா நீ உருவத்தோடு செல்வது கிடையாது. நீ ஒரு உருவம் தரித்து அத்தினாபுரத்துக்கு சென்று குரி என்று உரைத்து பானுவரிடத்திலே சென்று சன்னலை பெற்று வந்தால் 10 திங்களை கழிப்பதற்கு மார்க்கம் என்று தெரிவிக்க ஆகினாலே கோலத்தோடு வந்திருக்கின்றேன். அப்படியாகட்டம்மா. இப்போது நான் யார் என்று அறிந்ததா? தெரிந்ததா? புரிந்ததா? அழக திரு பாஞ்சாலி தெரிந்து கொண்டேன். நான் யாருக்கு தெரிவிக்க மாட்டேமா. நீ யாருங்க? ஆசிரியர். அப்படியாகட்டம்மா. மேலும் எப்படி தெரியுமா? சொல்லுங்கம்மா பார்க்கலாம். அம்மா எப்படின்னா எனக்கு ஒரே சந்தேகம். நீ எதனா ஒரு வியாபாரம் பண்றியா? கூட என்ன கேக்குது? மலையின் மேல் குழந்தையைப் போல் ஓ மையாரியே சிசுவை கட்டி மாறிய மல்லி கட்டி கொடி கயிறு சாம்பு கயிர் குழந்தை கட்டும் ஏற கயிர் அடுக்க நீரை கொண்டு வந்து ஒரு சந்தேகமா தூக்க இருக்குதா? இருக்குதுராயே. ஒருத்தன் தூக்கு போட்டு ஏத்தணும்னால யாருக்கு கோயிலாண்டு ஏத்த மாட்டான். வேதமூர்ல இஷ்டின்னு போய் கங்கம்மா கோயிலாண்டு போய் இஷ்டின்னு இஸ்லராயே. சரி வேணும் வேற என்ன நினைக்குதுமா? அத கச்சனாரி ஓ பாகாயோ
பருவகையும் காட்டுவன நாக்குகளும் பேச்சு முறை நகமும் குத்திட தாக்குகளும் நான் மருந்து என்னிடத்துல உண்டு. இப்படி ஆகட்டும். மேலே எப்படி வேற என்ன இருக்குதுமா உங்கள்கிட்ட? எப்படி என்றால் முகம் கொண்ட ஜன்னித்திரை மூலம் மறந்து உண்டு. மூலமணி கொண்டவருக்கு மூலம் மறந்து உண்டு. அப்படி இருக்க எனக்கு ஒரே ஒரு ஏழும் மறந்து உண்டு. என்னுடைய பத்திரமணி கோதிக்குள்ள ஓ கோடைக்குள்ளமா கூதிக்குள்ள இல்லம்மா கோடைக்குள்ள. ஏய் அம்மா போற பாசார பாசறனா பட்டோ அம்மா நான் ஃபைட் கோட்றங்க. ஓ அட சே எங்கமா இங்கமா உட்காருது கை வேற. டேய் என்ன சொல்றேன்? கோசு கடிக்குது நம்மள்ட்ட. நம்ம சாமர்த்த கோசு கடிக்குது. கோசு வச்சா பாரு. அம்மா போய் சொல்லலாமா? கோசு மூத்திரம் ஒரு படி ஊத்தி பாரு. ஓ எங்க பையன் சின்ன வயசுல இருந்து சுன்னி குழந்தை. ஓ சுன்னி குழந்தை இல்லம்மா சின்ன குழந்தைமா. டேய் டேய் அடா கர்மம் போ. எப்படின்னா பிறந்ததுல இருந்து பூமியே பார்த்து நடக்கிறான் என் குழந்தை. கொஞ்சம் அது நல்லா ஆக்கி முடிச்சோன்னா நீ என்ன கேட்கறது நான் ஓகே விடுறேன். ஐயா ஓகே விடுறேன். கர்மம் అమ్మా పడక పుట్టినప్పటి నుండి భూమి చూస్తాడు పడక బాగా చేస్తా என் பேர் ஆனந்தாடா. டே என் மகனை அப்பன் பேரை சொல்றான். எல்லாம் ஆடாது சும்மா இருக்கு. கம்யூனிட்டி சொன்னியா மகனா வா தொங்கனா போடலாம் வீடு நான் கொடுத்து விடுவோம். என் புள்ள இந்த ஊருக்கு ரோடு போடுறேன்னா எல்லார்கிட்ட ஒரு 50 லட்சம் ஏமாத்தினேன். ஒரு 25 லட்சம் ரோடு வேலை ஜெல்லி அதெல்லாம் சும்மா களிக்கு போட்டு ஒரு 25,000 ரூபாய் சாப்பிட்டேன். ஆட்டாருக்கு ஒரு 15,000 பேசணும்னு வச்சுக்கோ. அவனுக்கு 7,000 ரூபாய் காசு கொடுக்குறேன். 7,000 ரூபாய் என் ஜோபில போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போடுறான். அப்படி ஏமாத்திட்டு எனக்கு பிறந்த பிள்ளை இது மாதிரி இருக்குது. ஓ எங்க போனப்பா ஏம்பா அப்பா டேய் அப்பா டேய் ஊத்துக்கு போய் வந்தடா. கல்யாணம் பண்ற உங்கள கூட்டம் போட்டுமா என் பிறந்ததுலேருந்து பூனை என் மகனுக்கு போய் நான் கல்யாணம் பண்ணுமா இல்லைன்னா எங்க அம்மாவை கூட்டம் போடுறான். ஆட்டப்பா ஆட்டம் ஆட்டம் அப்படியே போனேன் என் மகனை. ஓ ராத்திரி நீ எங்க போன? நான் நாடகத்துக்கு போயிருந்தேன். நாடகத்துக்கு போனேன். ஆமா எங்க அம்மா எங்க பார்த்து டேய் நான் நாடகத்துக்கு போனப்ப உங்க அம்மா எங்க பார்த்து நின்று நான் என்னத்துக்கிட்ட பார்த்துருப்பேன். காலையில போனேன். போயிட்டு ஆட்டு சாமான் தேர்த்து போய் வச்சுட்டு கட்டில் மேலே போய் கொஞ்சம் தூக்கம் வருது. நைட்டெல்லாம் மூசினு வந்து சாப்பிட்டேன் போய் படுத்தேன். என்ன படுத்துக்கினே அது இல்லப்பா நீ நாடகத்துக்கு போன. ஆமா கரெக்டா 1 மணிக்கு மழை வந்துச்சு. ஆமா வந்துட்டேன். ஆடு நின்று போச்சு. நீ நேரே வீட்டுக்கு வந்த. ஆமா வந்து எங்க அம்மா கட்டு மேல் படுத்துங்குது. எங்க அம்மா கட்டு மேல் படுத்துங்குது. படுத்து நின்றுச்சு. நான் கீழே படுத்துக்கிறேன். கட்லிங்க அவனை பத்துக்கணும்யா. கட்டின் கீழே படுத்துக்கிறேன். படுத்துங்க நீ வந்த தூக்கமே வருது.
எனக்கு ஓ தூக்கமே வரல ஓ அப்பா வரலையா என்ன தூக்கம் வரலையா தூக்கம் வரல ஆற புள்ளைக்கு எவ்வளோ அப்பா மேல எவ்வளவு பாசமா பாரு வந்து படுத்துக்கினே நீ ஆனா அவனை கூத்து போய் வந்து தூக்கம் வந்து பத்துக்காது பாங்கடா அசோக்கா கட்டு மேல படுத்தா பட்டா பட்டு ஆ கொஞ்ச நேரத்துக்காப்பா ஆ சவுண்டு ஆ கிருன்னு வந்தப்பா டேய் என்ன பார்த்தா டேய் அது ஸ்ப்ரிங் கட்ல டேய் கிருன்னு கட்டல உங்க அம்மா பத்து பக்கத்துல பறக்காதுன்னா நான் தொலைவா போய் பத்துனேன் நானு கிருன்னு கட்டல ஆ சவுண்டு வந்துச்சப்பா உன ஸ்ப்ரிங் கட்ல கிருன்னு அதை நான் ட்ருன்னு சிறுபா போசி என் குடும்பம் அவங்களுக்கெல்லாம் அப்பா டேய் என் குடும்பம் ஓ என்னப்பா டேய் டா இந்த கோனை நல்லா ஆக்கிறதுக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க கொஞ்சம் ஒரு சைடு இது சொல்றேன் சரிப்பா ஓ மாமா ஓ மாமா என் குழந்தை மாதிரி நான் பெரிய புள்ள அப்பா ஓ எங்கப்பா பொண்ணு டேய் எங்கப்பா அப்பா ஓ ஏமா வாயில வைக்கிறதே இது ஓ அப்பா டேய் ஏய் என் மகனே அப்படியே ஆகி போறேன் டேய் அப்பா டேய் ஓ மாமா வந்ததுலேருந்து என் பையன் போகணுமா இந்த கோனை நல்லா ஆக்கிக்கணுமா ஏன்னா வேணும்னாலும் கொடுக்கணுமா ஏய் மூடு ரால முக்கு புல்லா ஓதிரேரி எவரா எப்படி கட்டாது கோமர புட்டாய் எப்படி கட்டாது கோமர புட்டாய் ஓ என் பிள்ளைக்கு பாடுற 32 பல்லு அப்படியே அழகிது பாடுற என்ன என் முள்ள குடிச்சதே இல்லை அப்பா ஓ லைட்ரா அது அது கூட லைட்டு தான் அது அதுவும் லைட்டு அது அது கூட லைட்டு புழுக்குன்னு அது சீரியல் ஓ அது இதுக்கு என்ன ஆகுது ஆ அது இதுக்கு என்ன ஆகுது இது உங்க அப்பா அது உங்க அம்மா எங்க அப்பா நீ ஆமா அது உங்க அம்மா அது எங்க அம்மா ஆ அது இதுக்கு என்ன ஆகுதுப்பா அது ரெண்டும் கனெக்ஷன் என்ன எப்படி இருக்கப்பா ஆ அம்மாட போய் கேளு வீட்டுல சொல்லு சரி அப்பா யாரு பையன் அப்பா ஓ என்ன பச்சா ஆ இத்தனை நாள் பூமியே பார்த்துன்னு ஒண்ணுமானா ஆ 10 நாள் சொத்தை சாப்பிடாதப்பா இல்லடா நான் சாப்பிட மாட்டேன் நானு ஆட்கார சொத்தே துண்ண சாப்பிட்டு அப்பா அங்காள பரமேஸ்வரி நாங்க நல்லா இருக்கணும் சாப்பிட்டு கூடாது போச்சு எனக்கு ஆமா இப்ப நெல்லு யாரும் அந்த அம்மா பண்ணிக்கிறான்னு 24 மணி நேரம் பீடி கட்டாசினாக்கா ஓ டா அந்த மாதிரி குட்டினா கொடக்கா தேவுடு இதிரா எங்கப்பா இதிரா இங்கடா எங்க பாரு ஐயா கண்ணு தாட்டுறான் பாரு
இப்போ போனோ அப்பா அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறா டேய் அந்த அம்மா கடவுள்ரா டேய் காலு கும்பிடு கும்பிடுறா காலு கும்பிடுறா டேய் ஒரு நபட்டா ஓ அவனுக்கு கூட இது கூட எப்படி சபையை பண்ணு ஆஹா பெரு 6 மணிக்கு 6 சரி சரி நம்ம கிட்டலாம் அப்பேற்பட்ட வார்த்தை ஆடக்கூடாது எப்படி என்றால் அந்தம்மா ஆதி கர்ப்பேஸ்வரி ஆதிபராசக்தி அந்தம்மா இடத்திலே இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் ஆடக்கூடாது நம்மாக்கு ஒண்ணுங்க ஆசி மேலே எப்படிமா பாண்டுவுக்கு கைவலிக்கும் கால்வலிக்கும் கணத்தை மறந்து கொண்டு அழுத்தி கொண்டு இந்த மத்திரமணி கூதிக்குள்ள கூதில்ல மாமோ கோட மாமோ ஏதோ குறபா சரபா சொல்ல மாட்டோம் குறவர் கிட்டாயா ஐயோ அவங்ககிட்ட மாட்டணும்னு வச்சுக்கோ ரொம்ப பிரச்சனை இப்போ நம்ம சந்தை கேட்டுக்கிட்டாங்க நம்ம வேலூர் பக்கத்துல அவங்க வரும்போது போகும்போது எங்க போய் நிக்கிற நான் நாடகத்துக்கு போய் நீங்க பேசுறது இல்லை அப்படின்ட்டு போய் நிக்கிறேன் நான் அவங்ககிட்ட நம்ம வாய் கொடுக்கூடாது மேலும் எப்படி தெரியுமா சொல்லுமா நம்ம இடத்துல என்ன இருக்கு தெரியுமா அந்த ஆண் வாசியும் பெண் வாசியும் ஆமா இதுதான் எனக்கு தேவை இப்போ எப்படின்னா எங்க வீட்டுல எங்க ஆயா இருக்குது எங்க அப்பாவை பெத்த பாட்டி நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிக்கும்பா நான் பெரியவன் என் தம்பி சின்னவன் நான் டெய்லி கூத்துக்கு வந்துடுறேன் என் தம்பி வந்து டைலர் வேலை செய்யறான் என்ன பண்றது சாயந்தரம் வரும்போது சித்தூர்ல இருந்து ஆப்பிள் ஜூஸ் அது இது வாங்கி போய் கொடுக்குறது எங்க பாட்டிக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கரா நிலம் அந்த நிலத்தை என் பாட்டி எப்படியோ ஏமாத்தி எழுதி வச்சுக்கிறான் எனக்கு தெரியாது என் பாட்டி நான் சொன்ன மாதிரி கேட்கணும் அப்படி வசியம் இருந்தா சொல்லுமா இருக்கு ஒண்ணு வேணா எனக்கு என் பாட்டியே என் பேச கேட்டா போதும் எதுக்கு எங்க 2 பேருக்கும் பேர் பதி என் தம்பிக்கு பேர் பதி எனக்கு எல்லாம் வேணாம் எனக்கு பேர் பதி என் தம்பிக்கு பேர் பதி இருக்கணும் அது மாதிரி வசியம் பண்ணி கொடு என் பாட்டி என் பேச கேட்கற மாதிரி எதுக்கு பாட்டி வசியம் பண்ணான்னு இருக்குதா பென்ஷன் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 4000 ரூபாய் கொடுறாங்க நம்ம ஆந்திராவில பென்ஷன் கூட என் தம்பிக்கே கொடுத்தது என் பாட்டி சரி சாப்பிட்றதெல்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுது எதுக்கு நான் கூத்துக்கு போறேன்னா கூத்துக்கு போய் வந்தா என் பேர பிள்ளை சிக்கன் எடுத்துன்னு வருவான் மட்டன் எடுத்துன்னு வருவான் இதெல்லாம் எடுத்து நல்லா போடுவான் என் பாட்டி வந்து என் வீட்டுல சாப்பிடும் தூங்குறதெல்லாம் என் வீட்டுல தூங்கும் இதெல்லாம் எடுத்து வந்தா என் தம்பிக்கு எடுத்து போய் கொடுத்துரும் அசோகனுக்கு அது மாதிரி என் வீட்டுல சமாச்சாரம் அப்படியே என் பாட்டி நான் சொன்ன மாதிரி கேட்கணும் அப்படியா ஏண்டா அதுக்கு ஒரு சூரணம் நம்ம இல்ல என்ன சூரணம் என்ன சூரணம் தெரியுமா
அந்த சூரம் தயார் பண்ணா அதுக்கு ஒரு 10 ரூபாய் தாய். எவ்வளோ? ஒரு 10 ரூபாய். நானா துட்டு அது கம்மியாட்டியா நான் டிராயர் மாற்றி போட்டுன்னு வந்துக்கிறேன் மாமா. அதில் விட்டேன் காசு அண்ணா கொடுத்தாரு நம்ம தரம் கட்டா. சாயந்தரமாவே 5000 ரூபாய் கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், அந்த டிராயரில் போட்டு அதை வச்சுட்டு இந்த டிராயரில் போட்டுன்னு வந்துக்கிறேன். ஆமா நான் துட்டியில் அது கம்மியாட்டி ஏப்பா தம்பியா கண்ணியாட்டா விநாயகம் இந்தம்மா ஆமா துட்டியில் அது கம்மியாட்டியா நான் அடச்சே மேசம் சாயந்தரம் ஒரப்போ ஓ எப்படி தெரியுமா? எப்படி? ஓ குதிரை முட்டை தெரியும், குதிரை முட்டை. குதிரை முட்டை இருக்குதா? குதிரை முட்டை அங்க இருக்குது. குதிரை முட்டை. ஓ சரி சரி அதான் தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாது நெட்கனா தெரிஞ்சு ஒரையே ஓ ஆ கொசு மூத்திர கால்படி. ஆமா கொசு போய் மூத்திரம் ஊத்து மாமா. சரி சொல்லு. கொசு மூத்திர கால்படி. கால்படி. பண்ணி பி பதக்க. பண்ணி பி எவ்வளோ? பதக்க. அது கிடைக்கும். இது மூணு நல்லா குழப்பி. இது நல்லா குழப்பி. மிக்சிங்ல நல்லா குழப்பி. அது உங்க அப்பா சட்டை சத்திலே உங்க அப்பா சட்டி. ஆமா எங்க அப்பா சேர்த்தா அங்கேயே ஓடிச்சிட்டு இருந்தேம்மா. அந்த சட்டில நல்லா போட்டு குழப்பு. நல்லா குழப்பி. போயிட்டேண்ணா ஏன் குரல் பெற்றாங்களா டப்புனு காரத்தான். இந்த கண்ணாடி தெரியுமா? கண்ணாடி மூஞ்ச பாக்குற கண்ணாடியா? அந்த கண்ணாடி நல்லா மிக்ஸிக்கு போட்டு நல்லா அரிசி அரிசியா? அரிசி நல்லா நல்லா கையில போட்டு நல்லா குழப்பு. கண்ணாடி யாருன்னா போய் கையில போய் குழப்பாங்க. அதுல ஒரு சாறு வரும்.